அஃப்கோர்ஸ் போலீஸ் ட்ரைனிங் டஃப்பாக இருக்கும்னு தெரியும். அப்போ எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ எனக்கு ஜீரோன்னு இல்லை. ஸோ சின்னதுலேயே இந்த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேஸ்கெட் பால் விளாண்டுருக்கேன். கொஞ்சம் அத்லெட்டிக்ஸ் என்சிசியில் இல்லை, என்எஸ்எஸ்ல இருந்தேன் காலேஜில் இருக்கப்ப. ஸோ அந்த கொஞ்சமாக ரொம்ப பயங்கரமாக அச்சீவ் பண்ணதெல்லாம் கிடையாது. ரெகுலராக ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம். ஸோ அந்த ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனோட ஒரு பேக்ரவுண்டும் இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட் கொஞ்சமாக இருந்தங்காட்டி எனக்கு டு பிகின் வித் இது போலீஸ் ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் அவ்வளோ டஃப்பாக தெரியல. ஸோ ராக் கிளைம்பிங் செஷன்ஸ் இருந்துச்சு நேஷனல் போலீஸ் அகாடமி கேம்பஸ் ஸ்கூல்லாரு. ஸோ எனக்கு அப்பர் பாடி கொஞ்சம் வீக்னால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ராக் கிளைம்பிங் பண்ணுறப்ப. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 monthsலேயே இது என்னடா அது இவ்வளோ டஃப்பாக இருக்குது, நீ போக ரொம்ப டஃப்பாகவுமே பண்ண முடியுமாங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் ஒரு சைடு தோணும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனி இதை பார்க்காமலாம் போகிறோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். சாயந்தரமாக கூட எல்லோரும் முடிஞ்சு எல்லோரும் திருப்பி ரூம்ஸ் போயிடுவாங்க. நான் வந்து உஸ்தாதோட ஹெல்ப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட எக்ஸசைசஸ்லாம் பண்ணி கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்னிங் எல்லாம் பண்ணி அப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணேன். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5-6 months ஆகிறப்ப நல்லா செட் ஆயிடுச்சு.